ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைட்டன் மேக்ஸ் தமிழ். இப்போ நம்ம 9th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு சாப்டர் கணங்களில் பயிற்சி 1.1 பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் 5th சம் இப்போ பார்க்க போகிறோம். பின்வரும் கணங்களை கணக்கட்டமைப்பு முறையில் எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா கொஸ்டின் ஒன்று விவரித்தல் முறையில் இருக்கும், இல்லைனா பட்டியல் முறையில் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் விவரித்தல் முறையில் இருக்குது. அதை நம்ம கணக்கட்டமைப்பு முறையில் மாற்றணும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, B = ஒரு நாள் ஆட்டங்களில் இரட்டை சதமடித்த இந்திய மட்டைப்பந்து வீரர்களின் தொகுப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கணக்கட்டமைப்பு முறையில் மாற்றணும்னா ஃபஸ்ட்டு அதோட பேர் பின்னு எழுதிக்கலாம். அதோட ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு தெரியும். ப்ராக்கெட்குள்ளே எக்ஸ் சச் தட் எக்ஸ் என்பது அப்படின்னு போட்டு அப்படியே கொஷினில் இருக்கிறத எழுதணும். எக்ஸ் என்பது ஒரு நாள் ஆட்டங்களில் இரட்டை சதமடித்த மட்டைப்பந்து வீரர்கள், அதோடு எழுதினா போதும். இது கணக்கட்டமைப்பு முறையில் இருக்கும்போது நம்ம தொகுப்புன்னு எழுத தேவையில்லை. விவரித்தல் முறையில் தான் நம்ம தொகுப்பு, கணம் இந்த மாதிரி எதையாச்சும் ஒன்று ஆட் பண்ணணும். இதில் வீரர்கள் அது போட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா போதும். இருக்கிறத கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம வீரர்கள் அப்படின்னு மட்டும் எழுதிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம். இதுதான் கணக்கட்டமைப்பு முறையில் மாற்றியாச்சு ஃபஸ்ட்டு கொஸ்டினை. அடுத்து ரெண்டாவது C = ப்ராக்கெட்குள்ளே 1/2, 2/3, 3/4ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த நேம் போட்டுக்கிறோம். ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுட்டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் = ஃபஸ்ட்டு இது 1 இருக்குது அப்படின்னா அந்த 1 நம்ம எண்ணுன்னு வச்சுக்கிறோம். அந்த 1க்கும் கீழே இருக்கிறதுக்கும் 1 கூடிகிட்டே இருக்குது எல்லாத்துலேயுமே. அப்போ n+1ன்னு வச்சுக்கிறோம். இப்போ என்னதோ ஃபஸ்ட்டு 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, 1 2 3ன்னு. அப்போ அது நேச்சுரல் நம்பர், இயல் எண்கள், அதனால் எண்ணுன்னு போட்டுக்கிறோம். இதையும் நம்ம கணக்கட்டமைப்பு முறையில் எழுதியாச்சு. அடுத்து D ஒரு ஆண்டில் உள்ள தமிழ் மாதங்களின் தொகுப்பு. இது விவரித்தல் முறையில் இருக்குது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு பேர் எழுதிட்டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் என்பது அப்படியே கொஸ்டினில் இருக்கிறத எழுதிடலாம். ஒரு ஆண்டில் உள்ள தமிழ் மாதங்கள், அதில் இருக்கிற தொகுப்பை நம்ம எடுத்துடலாம். தமிழ் மாதங்கள்னு போட்டுட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா கணக்கட்டமைப்பு முறையில் நம்ம மாற்றிட்டோம் விவரித்தல் முறையில் இருக்கிறத. அடுத்ததும் விவரித்தல் முறையில் தான் இருக்குது. E = 9க்கும் குறைவான ஒற்றை முழு எண்களின் தொகுப்பு. இதை கணக்கட்டமைப்பு மாற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு E = ஓப்பன் ப்ராக்கெட்குள்ளே எக்ஸ் சச் தட் எக்ஸ் என்பது 9க்கும் குறைவான ஒற்றை முழு எண்கள் மட்டும் போட்டால் போதும். இதில் இருக்கிற தொகுப்பை எடுத்துட்டு நம்ம க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுடலாம். இதையும் நம்ம கணக்கட்டமைப்பு முறைக்கு மாற்றிட்டோம். அடுத்து 6th சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பின்வரும் கணங்களை விவரித்தல் முறையில் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விவரித்தல் முறைனா இது ஒன்று பட்டியல் முறையில் இருக்கும், இல்லைனா கணக்கட்டமைப்பு முறையில் இருக்கும். ஃபஸ்ட்டு பட்டியல் முறையில் இருக்குது. இதில் இருக்க ரிலேஷன் என்னான்னு ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஜனவரியை எல்லாத்தையும் இங்கிலீஷில் எழுதிக்கிறோம். ஜனவரி, ஜூன், ஜூலை. இப்போ எல்லாத்துலேயும் காமனாக என்ன இருக்குது, எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு ஜேன்ற லெட்டரில் ஸ்டார்ட் ஆகுது. விவரித்தல் முறையில் எழுதும்போது ஃபஸ்ட்டு P = ஜே என்ற எழுத்தில் துவங்கும் ஆங்கில, இது எல்லாமே ஆங்கில மாதங்கள், அதனால ஆங்கில மாதங்களின் கணம் இல்லைன்னா தொகுப்பு, எது வேணாலும் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். அடுத்து Q = 7, 11, 13, 17, 19, 23, 29 கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே பகா எண்கள். பகா எண்கள்னால் என்னென்ன வரும், 1 3 7, 1 3 5 7, 11, 13, 17, 19, 23, 29, 31 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது 5க்கு அப்புறமா இருக்கிறதுல இருந்து 31க்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் உள்ள பகா எண்களை தான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இப்போ அதை நம்ம விவரித்தல் முறையில் மாற்றும் போது Q = 5 மற்றும்
31க்கு இடைப்பட்ட பகா எண்களின் கணம். அடுத்தது இதை கணக்கட்டமைப்பு முறையில் கொடுத்துருக்காங்க. ஆர் எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு என் எக்ஸ் லெஸ் தென் 5ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸுன்றது ஒரு இயல் எண், அது 5ஓட சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதை நம்ம விவரித்தல் முறையில் எழுதும்போது ஆர் இஸ் ஈக்குவல் டு 5ஐ விட சிறிய எண்ணுன்றது இயல் எண்கள், அதனால் இயல் எண்களின் கணம். விவரித்தல் முறையில் எழுதணும்னாலே அது முடியும் போது கணம் இல்லைன்னா தொகுப்பு அப்படின்னு போட்டுக்கணும். அடுத்தது கணக்கட்டமைப்பு முறையில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஈஸி தான், அப்படியே கொஸ்டினில் இருக்கிறத எழுதிட்டு கணம் இல்லைன்னா தொகுப்பு போட்டுக்கலாம். ஆங்கில மெய்யெழுத்துக்களின் கணம். இப்போ நம்ம பயிற்சி 1.1ல் இருக்கிற எல்லா சம்ஸுமே முடிச்சிட்டோம். இந்த வீடியோவில் 5, 6 முடிச்சிட்டோம். அவ்வளோதான், இந்த பயிற்சி முடிஞ்சு. தேங்க்யூ.